இந்த உடம்பினை அனாவசியமாக ஒரு துன்பத்திற்குள் ஆட்படுத்தி கொள்ளக்கூடாது. காதலினுடைய அடையாளமாக என்னுடைய காதலியினுடைய பெயரை பச்சை குத்திக் கொள்கிறேன், அல்லது நான் காதல் சிம்பலை நான் வரைஞ்சிக்கிறேன் சொல்றதெல்லாம் இதெல்லாம் ஹைலி சினிமேட்டிக் தானே தவிர இது சாஸ்திரத்திற்கு விரோதமானதுதான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தா, கடலூரில் இருந்து காயத்ரி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் எப்படி கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இக்காலத்தில் இளைஞர்கள் டாட்டூ என்ற பெயரிலே ஆண்களும் பெண்களும் பச்சை குத்திக் கொள்கிறார்கள். இது சாஸ்திரப்படி ஏற்புடையதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், இது போன்று டாட்டூ அப்படிங்கிற அந்த பச்சை குத்திக் கொள்வதை சாஸ்திரம் சர்வ நிச்சயமாக ஏற்கவில்லை. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த உடம்பானது இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்டது. இந்த உடம்பினை அனாவசியமாக ஒரு துன்பத்திற்குள் ஆட்படுத்தி கொள்ளக்கூடாது. இதைத்தான் சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இந்த பச்சை குத்தி கொள்வது அப்படிங்கிறது அந்த நாளிலிருந்தே இருக்கிறதே அப்படின்னு சொன்னா, இது உடம்பை விட்டு அழியவே அழியாதல்லவா, அது அப்படியே காலத்துக்கும் நின்றுவிடும் அப்படின்னு சொல்றா. இதனை யார் குத்தி கொள்வார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த க்ஷத்ரிய வம்சத்தை சேர்ந்த அந்த போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த போர் வீரர்கள் ஒரு போரிலே வெற்றி பெற்ற பிறகு தங்களுடைய அந்த நாட்டு சின்னத்தை அவர்கள் தங்களுடைய உடம்பிலே பொறித்துக் கொள்வார்கள். அதே மாதிரி போருக்கு செல்லக்கூடிய போர் வீரர்கள் கூட தங்களுடைய உடம்பிலே, உதாரணத்திற்கு ஒரு சோழ தேசத்தை சேர்ந்தவன் ஒரு புலி உருவத்தினை தன்னுடைய உடம்பிலே வரைந்து கொள்வான். என புலிக்கொடியை உடையவன் சோழன் என்பதால் அந்த புலி என்கின்ற அந்த உருவத்தினை சோழ தேசத்து வீரர்கள் தங்களுடைய உடம்பிலே பச்சை குத்தி கொள்வார்கள். அதே மாதிரி சேரநேட்டு வீரர்கள் பார்த்தோம்னா, அவர்களுக்கு வில் என்பது அவர்களுடைய கொடி, அவர்களுடைய சின்னமாக இருந்ததால் வில் அம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர தேசத்து வீரர்கள் தங்களுடைய உடம்பிலே பச்சை குத்தி கொண்டார்கள். பாண்டிய நாட்டு வீரர்கள் பார்த்தோம்னா, மீன் என்கின்ற சின்னத்தினை, அவர்களுடைய சின்னம் மீனாக இருந்ததால் மீன் சின்னத்தினை தங்களுடைய உடம்பிலே பச்சை குத்தி கொள்வார்கள். ஏன்னு சொன்னா, ஒரு போர் என்று வரும் பொழுது அந்த போரிலே பல வீரர்களும் இறந்து போவார்கள். அப்படி இறக்கின்ற பொழுது இந்த வீரன் இந்த நாட்டு படையை சேர்ந்தவன் என்பதை அடையாளப்படுத்த வேண்டும் அல்லவா, அதற்காக பச்சை குத்தி கொண்டார்கள். இது போக ஒரு போரிலே வெற்றி பெற்ற பின்பு அந்த வெற்றியினுடைய அடையாள சின்னமாக அந்த வீரர்களும் அந்த தளபதியும் தங்களுடைய உடம்பிலே பச்சை குத்தி கொள்வது என்பது வழக்கத்திலே இருந்தது. இந்த க்ஷத்ரிய வம்சத்தை சேர்ந்த இந்த போர் வீரர்களை தவிர மற்றவர்கள் யாரும் பச்சை குத்தி கொள்ள கூடாது. தங்களுடைய உடம்பிலே எந்த விதத்திலும் காயத்தினை தாங்களாகவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால், இது இறைவன் நமக்கு அளித்த மிகப்பெரிய அருட்கொடை, ஒரு மிகப்பெரிய அருட்பிரசாதம். இந்த மாதிரி ஒரு கை காலு நல்லபடியா ஒன்று கொடுத்திருக்கா சொன்னா, அதை நமக்கு நாமே துன்புறுத்தி கொள்ளக்கூடாது, வருத்தி கொள்ளக்கூடாது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் காதலினுடைய அடையாளமாக என்னுடைய காதலியினுடைய பெயரை பச்சை குத்திக் கொள்கிறேன், அல்லது நான் காதல் சிம்பலை நான் வரைஞ்சிக்கிறேன் சொல்றதெல்லாம் இதெல்லாம் ஹைலி சினிமேட்டிக் தானே தவிர இது சாஸ்திரத்திற்கு விரோதமானதுதான். உனக்கு காதல் என்பது உன்னுடைய அந்த காதலியின் மேல் அதிகமான காதல் வைத்திருக்கிறாய், பற்று வைத்திருக்கிறாய் என்று சொன்னால் அதனை வெளிப்படுத்துவதற்கு பச்சை குத்தி கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. உன்னுடைய மனதிலேயே நிலை நிறுத்தினாலே போதுமானதே. உன்னுடைய காதலியின் உருவத்தையும் அல்லது அவருடைய பெயரையும் உன்னுடைய மனதிலே தான் நீ பச்சை குத்தி கொள்ள வேண்டுமே தவிர உடம்பிலே குத்தி கொள்ள கூடாது. இது நாளடைவில் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, டாட்டூ என்ற பெயரிலே இது ஏதோ ஒரு ஃபேஷன் மாதிரி அப்படியே உடம்புல டிசைனா பச்சை குத்தி கொள்கிறது. இந்த பேட்மேன் மாதிரி குத்திக்கிறது, அதே மாதிரி இந்த சூப்பர்மேன் மாதிரி பச்சை குத்திக்கிறது, பறக்கிற மாதிரி குத்திக்கிறதுங்கிற மாதிரி எல்லாம் நாளடைவிலே இது ரொம்பவும் பழக்கத்துல வந்துருச்சு. இது முற்றிலும் தவறுதான். இதனை சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் நாம் பாபத்தை தான் சம்பாதித்துக் கொள்கிறோம். இறைவன் நமக்கு அளித்த உடம்பினை நாமே துன்புறுத்தி கொண்டு நமக்கு நாமே காசை கொடுத்து நம்ம ஏதோ வம்ப விலைக்கு வாங்குறான்னு சொல்றா இல்லையா, வம்ப விலைக்கு வாங்குறான்னு சொல்ற மாதிரி பாபத்தினை விலைக்கு வாங்கி கொள்கிறோம். நிச்சயமாக இதுபோல் பச்சை குத்தி கொள்ள கூடாது.
இதனை சாஸ்திரம் ஏற்கவில்லை என்பதுதான் இந்த நேயருக்கு நாம் நேரடியாக அளிக்கக்கூடிய விடை. ஆனா பச்சை குத்திக்கொள்கிற கலை அப்படிங்கிறது இருக்கே சார் அப்படின்னு சொன்னா அது அந்த நாளிலும் இருந்தது. எதற்காக இருந்ததுன்னு சொன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த க்ஷத்ரிய வம்சத்தை சேர்ந்த அந்த போர் வீரர்களுக்காகவும் அந்த நாட்டு படை தளபதிக்காகவும் தான் அது அமைக்கப்பட்டதே தவிர, அதுவும் குறிப்பாக ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த பச்சை குத்தி கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது கொடுக்கப்பட்டதை தவிர, பெண்களும் போர் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள், போர்க்கலைகளை பயின்றிருக்கிறார்கள், அவர்களும் போரிலே சென்று நேரடியாக போரிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட பெண்கள் பச்சை கொத்திக் கொள்வதை சாஸ்திரம் அனுமதிக்கவில்லை. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.